சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 11ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று காலை 9:55 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. பூரம் நட்சத்திரம் இன்று காலை 7:33 வரை. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தியோ அல்லது புதிய விஷயத்தை செய்தோ அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், லாபங்களை அடையக்கூடிய பணவரவும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பணவரவு வரக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன். 2, 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த நாள்லேயோ அல்லது அந்த வாரத்திலேயோ அந்த மாதத்திலேயோ ஒரு மனசுக்கு பிடிச்சமான நல்ல வருமானம், நிறைவான வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீங்களோ அந்த மாதிரியான வருமான அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். இங்கிருந்து எனக்கு பணம் வரல, ஒருவேளை ஒரு குடும்பத்திலிருந்து பணம் வரல, வேலையிலிருந்து பணம் வரல, ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அதற்கான பண அமைப்புகள் கூட இன்னும் அலைஞ்சிக்கிட்டே திரிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரியான நீங்கள் உழைச்ச அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய உண்மையான பணம் உங்களுக்கே திரும்ப வருவதற்கான ஆரம்ப அமைப்புகள் அனைத்தும் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அல்லது ஏற்கனவே பங்கு பிரிக்கப்பட்ட தொகை, ஒரு பங்குதாரர்களிடமிருந்து வரவேண்டிய ஒரு தொகை, அல்லது குடும்பத்திற்குள்ளேயே கொடுத்து வைத்திருக்கின்ற அமைப்புகள் என வருமான அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்தாலே பெண்களால் லாபங்கள் வர வேண்டும் என்பதும் ஒரு விதி. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அவர்களுக்கான பிரத்யேகமான ஆடை அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள், விற்பவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற பட்டம், பதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா அமைப்புகளிலும் இதுவரைக்கும் நான் இதற்கு தகுதியானவன் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மேலிடத்துடைய கடைக்கண் பார்வை இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விழும். இந்த பதவியை இவருக்கு கொடுக்கலாம், இவ்வளவு நாள் இவரது அன்சூட்டபிள் இல்லை, இவர் இதற்கு பொருத்தமானவர் இல்லை என்பது போன்ற நிலைகளோடு வைத்திருந்த சில அமைப்புகள் இன்றைக்கு மேலதிகாரத்தின் கடைக்கண் பார்வை ரிஷபராசிக்காரர்கள் மேலே விழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இளைய பருவத்தினர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லையா, ஒரு 3-4 வருஷமாகவே ட்ரை பண்ணுறேன், இந்த வருஷத்துலேருந்தே பரீட்சை எழுத போகிறேன், எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த அமைப்புகளில் எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அரசு அமைப்பில் ஒரு அனுமதியை எதிர்பார்த்துட்ருக்கிறேன், ஒரு லைசன்ஸ் கிடைக்கணும், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும், இந்த மாதிரியான அரசு அதிகாரியுடைய அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே, நாளையிலிருந்தே ஒரு வாரத்திற்குள் அதற்கான அனுமதிகள் கிடைத்துவிடக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக, மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய கஷ்டங்கள் எதுவும் இந்த வாரம் முழுவதும் இல்லை என்பதை ஒரு நிலையில் ராசி பலனாகவே சொல்லிவிட முடியும். சுக்கிரன், சனி, புதன் ஆகிய 3 கிரகங்கள் உங்களுடைய ராசியின் யோக கிரகங்கள், கேந்திர கோணங்கள், லாபங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்பில் இருப்பதால் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். 5, 9 குடியர்கள் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். எல்லா நிலைமைகளிலும் தந்தையாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான அம்மா அப்பா ஆகக்கூடிய யோகம் இப்போது ஆண் பெண் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது.
ஒரு நல்ல மகனாக மகளாக இருக்க முடியலையே என்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு தாய் தந்தையை சுகப்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை, குடும்ப உறவுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். இன்னும் சில நாட்கள், சில வருடங்கள் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய சுகமாக நம்முடையே இருப்பார்கள் என்பதற்கான நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய நினைவுகள், சொந்த ஊர்லேருந்து நல்ல தகவல்கள், சொந்த ஊரில் வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தவங்க அல்லது சொந்த ஊர் நிலத்தை இதுவரைக்கும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு, பங்காளிகளிடையே கொஞ்சம் கூட்டு அமைப்புகளிலேயே எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு தகராறுகள் இருக்கின்றன. பட்டா மாறுதல் செய்யணும், இது சரியாக வரல, அது சரியாக வரல, தாத்தா எழுதி வச்ச உயில் அல்லது தந்தை எடுத்து கொடுத்த சில விஷயங்கள் நிறைவாக இல்லை, பூரணமாக இல்லாதனால இந்த மாதிரியான அமைப்புகளில் சொந்தக்காரங்களோடு சண்டை போட வேண்டியிருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துல ஒருவர் விட்டு கொடுத்தது, நம்ம கொஞ்சம் இறங்குறோம், அவர் கொஞ்சம் மேலே ஏறுறார். இந்த மாதிரியான விட்டு கொடுத்து போவதன் மூலம் அனைவரும் நிறைவாக இருக்கலாம் என்பதை மிதுன ராசிக்காரர்களுடைய மனம் உணரக்கூடிய சுப நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 8ல் மறைந்திருந்தாலும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள். ஒரு கடல் நடுவே போகிறவனுக்கு நல்ல தண்ணி கிடைச்சது மாதிரி ஒரு வாரத்திற்கு நல்ல பலன்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஏன்னால் 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே அட்டமத்து சனியாக இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்துவதால் பெரிய கஷ்டங்கள், அதுவும் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனம் ஆறுதலாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 6 மாதமாகவே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சில்ல. ஆனால் பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டகுறை தொட்டகுறையாக சில பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு இந்த ஒரு வாரத்திலேயே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாள். அடுத்த வாரத்தில் ஏதேனும் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும். சில நிலைகளில் வேலைக்காரர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லுவேன். இதுவரைக்கும் ஒரு சரியான வேலைக்காரர்கள் அமையாத ஒரு அமைப்பு வியாபார பெருமக்களாக அல்லது சுயதொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கார பெருமக்கள் அனைவருக்குமே நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்பு. கடைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நிச்சயமற்ற போக்கு, ஒரு வருமானத்திற்கு இல்லாத ஒரு சூழல் அல்லது வளர்ச்சிக்கான கடன்கள் அமையவில்லை என்கின்ற அமைப்பில் ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா, ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா இதை இன்னும் கடையில் போட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் நல்ல விதமாக வருமானத்தை பார்க்க முடியுமே என்கின்ற அமைப்பில் பிறரிடமிருந்து கடன் போன்ற உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து தொழிலை பெருக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய வியாபார சுயதொழில் பெருமக்கள் அனைவருக்குமே வளர்ச்சிக்கான கடன்கள் அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வருமானம் வரக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி ஒருவர் செய்கிறத இன்றைக்கி இன்னொருத்தர் பொறுத்து போகக்கூடிய தன்மை. நம்ம கணவர் தானே, நம்ம மனைவி தானே, 1000 இருந்தாலும் என்னுடைய நலம் காண்பவள் தானே இந்த பெண், இவர் எனக்காகத்தானே இருக்கிறார் என்பது போன்ற ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் தம்பதிகளிடையே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியின் காரணத்தினால கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க, அதை விட முக்கியமாக தெரியாதனமாக கடனை வாங்கி இவ்வளோ வச்சுருக்கிறாரு, என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியல, சொல்லவும் மாட்டேன்றாரு, யார்கிட்டையாவது கொடுத்துட்டாரா, யார்கிட்டையாவது ஏமாந்துட்டாரா, எப்படி இந்த பணம் இந்த அளவில் போச்சு என்பது மாதிரியான இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் இவரால் தானே வந்தது என்பது போன்ற கணவரை பற்றிய குறைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்கார பெண்களுக்கும் கணவரால் ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய, அதாவது இப்படித்தான் ஆயிற்று ஆனால் இப்படி போய்விடும் என்கின்ற தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாகவும் காதல் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். தேர்ந்தெடுத்திருக்கின்ற வாழ்க்கை துணை நல்லதாக இல்லை என்பது போன்ற மறுப்புகளை இதுவரை பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்குமே பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது ஒரு நிலையில் 7ஆம் இடத்திலிருந்து ஒரு சுப அமைப்பாக இருப்பதால் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு கூட அடுத்த வாரத்திலேயே மாறுதல் ஏற்பட்டு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, அதாவது வட மாநிலங்களில் இருக்கிறேன் அல்லது ஊருக்கு வர முடியாதபடி டிரான்ஸ்ஃபர் அமைப்புகள் இருக்கின்றன. இந்த மாதிரியாக குடும்பத்தோடு சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான உத்தரவுகள் அடுத்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய யோக நாள். 2-9 குடையவர் இன்றைக்கு சனியோடு 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார். கடன் போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் கலக்கங்கள் இருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்தில் எல்லாம் கேட்டது கிடைக்கும். இது வரைக்கும் அலுவலகத்தில் யார் உங்களை எதிரியாக நினச்சி கொண்டிருக்கிறாங்களோ, பொறாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, இவருக்கு மட்டும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் நல்லது நடக்கிறது இல்லை, இந்த மாதிரியான பொறாமையின் காரணமாக இப்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மற்றவர்கள் உங்களை சகஜமாக மதித்து உங்களுக்கு அருகே வரக்கூடிய அல்லது உங்களுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் முழுமையாகவே விலகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது யோக காலகட்டம். எல்லா நிலைமைகளிலும் உங்களுடைய திறமைகளை முழுவதுமாக 100% அப்படியே பயன்படுத்தி உங்களுடைய இருப்பு, உங்களுடைய திறமைகளை அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாத்திரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓசை எழுப்பக்கூடிய அமைப்புகள்னு சொல்லுவேன். ஒரு எவர் சில்வர் பாத்திரம் அல்லது இரும்பு போன்ற அமைப்புகளோடு உலோகங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், தங்கம் சார்ந்த, தங்கமும் ஒரு உலோகம் தானே, தங்க நகை விற்பவர்கள், தங்க நகை செய்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வியாபாரம், தொழில் போன்றவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணப்பயிர்னு சொல்லப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை போன்றவைகளை சம்பந்தப்பட்டவர்கள், செக்கு வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல வருமானம் வரக்கூடிய ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய உண்மையான நல்ல நாள் என்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு 1-5 குடையவ சுக்கிரனும் சனியும் 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய யோக நாள்னு இன்றைக்கி சொல்லுவேன். பிள்ளைகள் இதுவரைக்கும் நம்மோடு முரண்பட்டு கொண்டிருந்த ஒரு தன்மை, அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும், நான் தான் இன்றைக்கி பெருசாகிட்டேன், குஞ்சுக்கு ரெக்க முளைச்சிருச்சுனாலே அது கொஞ்சம் பறக்கத்தானே துடிக்கும் என்பது இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தீர்மானமாக தெரிந்தாலும் கூட பிள்ளைகளுடைய சில விஷயத்தோடு இன்றைக்கு பெரியவர்கள் ஒத்துப்போகக்கூடிய, இணக்கமாக இருக்கக்கூடிய, குடும்பம் நன்றாக இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் விட்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு இணக்க உணர்வுகள் தோன்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி நல்ல செய்திகள் இன்றைக்கு வரும். தாய் தந்தையரோடு ஒத்த கண்ணோட்டத்தில் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக, பெரியவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு எண்ணங்கள் ரொம்ப சீராக இருக்கும். ஓய்வு நாள் இல்லையா, இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எந்த விதமான இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, இந்த துறை நல்லதா, இந்த வேலை நல்லதா, இந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகலாமா, இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாமா, அல்லது வியாபாரம் பண்ணலாமா, இந்த மாதிரியான நற்சிந்தனைகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சகோதர பாசம் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். அண்ணனை விட்டு கொடுக்கக்கூடாது, தம்பியை விட்டு கொடுக்கக்கூடாது, தம்பி தங்கைகளை அக்காவை விட்டு கொடுக்கக்கூடாது என்பது போன்ற குடும்ப ஒற்றுமையும் சகோதர பாசமும் துளாராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நிலையில் சகோதர பாசங்கள் தூக்கலாகவே இருக்கும். அது இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய, குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய யோக நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. தாயின் மீது கொண்டிருக்கின்ற அத்தனை கவலைகளும் விலகக்கூடிய யோக நாளாக இந்த நாள். ஒரு சிலருக்கு இன்றைக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள் ஏற்படும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட நல்ல குருக்களுடைய வழிகாட்டுதல், ஆசான்களுடைய வழிகாட்டுதல்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மை விட அனுபவத்திலும் வயதிலும் மூத்த ஒருவர் இன்றைக்கு நம்மை நல்ல விதமாக வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கட்டிடம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள் நடக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஒரு 10 வருஷமாகவே எனக்கு ஒரு தேக்க நிலைமை இருக்கிறது, 10 வருடத்திற்கு முன்பு சம்பாதித்தேன், ஆனால் இப்போது அப்படி இல்லை, மார்ஜின் அதிகமாக போய்கொண்டே இருக்க எல்லா நிலைமைகளிலையும் கொஞ்சம் சுணக்கங்கள் வந்துவிட்டன என்பது போன்ற நிலைகளில் கவலைகள் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுகின்ற கட்டிட தொழிலில் இருக்கக்கூடிய பில்டர்கள் போன்றவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாள். விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா செம்மண் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இன்னிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நிலக்கடலை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய, சிகப்பு நிறமுள்ள செங்கல் சூளை வைத்திருப்பவர்களுக்கு கூட அதிக லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள்னு சொல்லப்படக்கூடிய டாக்டராக இருக்கட்டும், கம்பவுண்டர்களாக இருக்கட்டும், மருத்துவமனைக்கு உள்ளே வேலை செய்யக்கூடிய அத்தனை தொழிலாளர் பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும் கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, செவ்வாய் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. தன்னம்பிக்கை இன்றைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
பெண்களின் மூலமான வீண் பழி அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு நிலையில் மேலதிகாரி பெண்களாக இருந்தவர்கள், அவர்கள் மூலமான தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கெல்லாம் ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், அலுவலகத்திற்கு போவதற்கே மனசு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பது மாதிரியான குற்ற உணர்வுகள் இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் தலை நிமிர்ந்து அலுவலகத்தில் போகக்கூடிய வீண் பழி துடைக்கப்பட வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் முழுவதுமே ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள், இவர் இப்படி செய்திருக்க மாட்டார் என்பது போன்ற உங்களின் மீது இதுவரைக்கும் குற்றம் கண்டவர்கள் கூட உங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகம் ஏற்படும். உங்களை விட உங்களுக்கு எதிர்த்தரப்புன்னு சொல்லிடலாம், உங்களை விட சற்று மேம்பட்டவர், உங்களை விட அறிவானவர், உங்களை விட அந்தஸ்தானவர், உங்களை விட பணம் அதிகமானவர், இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு உயர்வான ஒருவரின் மூலமான அறிமுகம் கிடைத்து அதிலிருந்து வாழ்க்கை அப்படியே மாறும்னு சொல்லுவோம் இல்லையா. இதுவரைக்கும் இந்தந்த இடத்துல நமக்கு இப்படிப்பட்ட உதவிகள் கிடைத்திருந்தால் வாழ்க்கை நமக்கும் இப்படிப்பட்டவரை போல இருக்குமே என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு உயர்நிலை அறிமுகம் ஒன்று கிடைத்து அவர் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மாமன் உதவிகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். தாய் மாமனாக இருக்கலாம், அல்லது மனைவியை கொடுத்த அந்த மாமனார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாமனார் வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் எல்லோருக்கும் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு நிரம்ப நாட்களுக்கு பிறகு தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில், வியாபாரம், வேலை போன்ற அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சம்பள உயர்வு கிடைக்காதவர்களுக்கு அடுத்த வாரத்திலே சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. வேலையை மாற்றிடலாமான்றவங்களுக்கு வேலையை மாற்றிடலாம், அதனால் இனிமேல் கெட்டு போயிட மாட்டோம், இனிமேல் பலவீனம் அடைஞ்சிட மாட்டோம், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை வண்டி நன்றாக போகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை சுபத்துவப்படுத்தப்படுகின்ற அமைப்பில் சுக்கிரன் மிக வலுவாக இருக்கிறார். கணவன் மனைவி உறவு ரொம்ப இனிமையாக இருக்கும். வீட்டில் இதுவரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு நடக்காத சில மங்கள விஷயங்கள் இனிமேல் நடத்தக்கூடிய தகுதி ஆண் பெண் இருவருக்கும், அப்பா அம்மா 2 பேருக்குமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கின்ற தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன், அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பொருளை விற்றா தான் எனக்கு காசு, அல்லது வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட ஒரு வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறேன், அங்கே டார்கெட் மாதிரியான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், மாதமானா வாரமானா ஒரு நிலையில் டார்கெட்டை ஃபில் பண்ணால் தான் சம்பளன்ற மாதிரி ஒரு நிச்சயமில்லாத சூழலிலேயே வேலை அமைப்புகள் போய்கொண்டிருக்கின்றன என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலேயே பணிமாற்றம், வேலையில் நல்ல அமைப்பு, இதுவரை கிடைக்காத அளவிற்கு நல்ல உயர்ந்த சம்பளங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய சந்தோஷமான நாள் மகரத்தினருக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனியின் ஆதிக்கம் சற்று குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசியிலேயே சனியை சுபத்துவப்படுத்துகின்ற விதமாக சுக்கிரன் வந்திருக்கிறார். 4-9 பூரண ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இப்போது உங்கள் ராசியில் இருக்கிறது தெளிவான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எங்கே தப்பு பண்ணோம், இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணன்றதை கும்பராசிக்காரர்கள், குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் இப்போது தன்னைத்தானே உணருதல்னு ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா, அது இப்போது நடக்கும். இன்றைக்கு ஒரு மதியம் ஒரு 3 மணி 4 மணி வரைக்குமே ஒரே சிந்தனையாகவே இருப்பீங்க. எப்படி இதை இது பண்ணுறது, ரெக்கவர் பண்ணுறது, எப்படி இழந்த பெயரை மீட்டெடுப்பது, இழந்த பணத்தை எப்படி மீட்டெடுப்பது, பழைய பாதையில் எப்படி போகிறது, அல்லது உயர்வுகள் எப்படி இருக்கும்ன்றதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது போன்ற நல்ல சிந்தனைகளின் மூலமாக ஒரு கண்ணோட்டம், ஒரு விதமான அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து தற்காலிகமாக இந்த வாரம் முழுக்கவே நீங்கள் விடுபட்டிருப்பீங்கன்னு தான் அர்த்தம், சனியின் சுபத்துவ காரணங்களால். ஆகவே தவறுகள் எதுவும் செய்ய முடியாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சமீப காலத்தில் அப்பா அம்மா கிட்ட முரசலோடு இருந்தவர்கள், அப்பா அம்மா எனக்கு உதவி செய்யலை என்ற கவலைகளில் இருக்கிறவங்க, அல்லது தூரத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எப்படி இந்த உதவியை கேட்பது என்பது போன்ற சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் தாயும் தந்தையும் தனித்தனியாகவோ இணைந்தோ உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள், விரயங்கள் வரக்கூடிய ஓய்வு நாள் இன்னைக்கு. ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கின்ற பணத்தை இன்றைக்கு செலவு பண்ணியே ஆக வேண்டும் என்கின்ற சிக்கனமாக இருக்க முடியாத நாளாக இந்த நாள் அமையும்.
சிலருக்கு இன்றைக்கு மனைவியை மகிழ்விக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக குடும்பத் தலைவிகளுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வேலை பளுவை குறைக்கின்ற விதமாக ஒரு நல்ல பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சுகமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. அங்கேயே வேலை மாற்றம் இருந்தாலும் அந்த வேலை ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை, தொழில் மாற்றத்தை செய்யலாம் என்கின்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்பு, குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அதற்கான பாசிட்டிவான மெசேஜ் போன்றவைகள் வரக்கூடியது, அங்கேயே இருக்க முடியும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. யூக வணிகம், பங்குச்சந்தை போன்றவைகளும் அடுத்த வாரத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். கடந்த காலங்களில் ஷேரில் இப்படி போட்டேன் ஒரு சில நிலையில் நஷ்டம் வந்துருச்சு, இந்த மாதிரியான நஷ்டம் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பது மாதிரி ஒரு சுணக்க சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பங்குச்சந்தை மறுபடியும் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. ஒரு 3 அல்லது 4 வார காலத்திற்கு பங்குச்சந்தை அமைப்புகள் கொஞ்சம் முதலீடுகள் கொஞ்சம் நல்லாகவே போகக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்வழி உறவுகளின் மூலமாகவும் ஆண்களுக்கு சற்று நிம்மதிகள் இருக்கக்கூடிய சந்தோஷமான நாளாகவே அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இன்றைக்கு நம்முடைய ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக, ஒரே நாளில் பிறக்கின்ற 2 பேர் ஒரே மாதிரியாக இருக்கிறதுல அவங்க தொழில் வேறு மாதிரியாக இருக்கிறது, அல்லது இந்த இரட்டை குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடம் 2 நிமிடம் இடைவெளியில் இருக்கிறாங்களே, அவர்கள் இருவருமே ஒரே மாதிரியான தொழில், வேலை, படிப்பு போன்றவைகளை பண்ணுகிறதுலையே இதற்கான வித்தியாசங்களை எப்படி ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் இங்கே பூமி அப்படியே அதிவேகத்தில் சுழன்று கொண்டிருக்கின்ற அமைப்பில் அதற்குள் இருக்கின்ற 2 மணி நேரத்தை தான் நாங்கள் லக்கணம்னு சொல்கிறோம். ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல யாருமே பிறக்கிறதில்ல. 1 நிமிடம் கழித்தத்தான் அப்புறம் பிறக்கிறாங்க, அல்லது 10 வினாடிகள் 20 வினாடிகள் போன்ற வினாடி கணக்கு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இருவர் பிறக்கிறார்கள் என்பது இயலாத ஒன்று. அப்படி தான் இரட்டை குழந்தைகளை பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் இடைவெளி 2 நிமிஷம் இடைவெளின்னு இருக்கும். இந்த அமைப்புகள் மிக நுணுக்கமாகவே ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஒரே நாளில் தாங்க நாங்கள் 2 பேரும் பிறந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரே ஊரில் தான் பிறந்திருக்கிறோம், நாங்கள் 2 பேருமே நல்லா இல்லைன்னா அதற்கு லக்ன வித்தியாசத்தை சொல்லிடலாம். லக்னம் என்பது 2 மணி நேரத்துக்கு அப்படியே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கணித அமைப்புகளை, ஜோதிடத்தை கணித ரீதியாக உணர்ந்தவர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லக்னம் மாறினாலே எல்லாம் மாறிடும்ன்றது அர்த்தம். அதாவது நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் நீங்கள் நன்றாக இல்லாமல் போவதற்கும் மிக மிக முக்கியமான ஒன்று அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னம், லக்னாதிபதியோட சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்லுவேன். எவர் ஒருவருக்கு லக்னம் சுபத்துவமாக, லக்னாதிபதி சுபத்துவமாக, இந்த சுபத்துவம் என்பது என்ன? குரு, சுக்கிர, புதன், வளர்பிறை, சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது இயல்பாகவே அவர் நல்ல குடும்பத்தில் பிறந்து அவருக்கு ஒரு ராஜபாட்டை மாதிரி எல்லாமே விரித்து நல்லா படித்து நல்ல வேலையில் இருப்பார். இந்த லக்னம், லக்னாதிபதி போன்றவைகள் பாவத்துவமாக செவ்வாய், சனி, ராகு, கேதுக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியது, எல்லாத்துக்குமே ஒரு தடைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே ஒரே நாளில் தாங்க நான் பிறந்தேன், ஆனால் அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவர் காலைல பிறந்தார், நான் சாயந்தரம் பிறந்தேன், அவர் மத்தியானம் பிறந்தார், நான் காலை நைட்டில் பிறந்தேன், இப்படின்னு சொல்கிறதுல இந்த லக்ன அமைப்புகள் மாறிப்போகின்ற காரணத்தினால் இருவருடைய நிலைகளும் இருவருடைய எண்ணங்களும் இருவருடைய தொழில் அமைப்புகளும் கண்டிப்பாக மாறும். ஐயா, இரட்டை குழந்தைங்க விஷயத்தில் இப்படி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் சில நுணுக்கமான சில அமைப்புகளை சொல்லிட முடியும். ஏன்னா இரட்டை குழந்தைகள் கூட ஒரு 10 நொடியோ 20 நொடியோ, நொடிக்கணக்கில் இல்லைன்னா கூட 1 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையே 1 நிமிடம் என்பது நமக்கு பார்க்கும்போது அது 1 நிமிஷம் தானே அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு நிமிடத்தை எத்தனையோ நொடிகளாக, மைக்ரோ நொடிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைக்ரோ நொடிகளாக நம்மளால் பிரிக்க முடியும். ஒரு நிமிடத்தில் வான்வெளியில் பூமி கடக்கின்ற தூரத்தை பார்த்தீர்களேயானால் பல மைல்கள் இருக்கின்றன. பூமி ஒரு நிமிஷத்துக்கு தன்னைத்தானே 18 மைல் சுழற்சி வேகத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அது போகக்கூடிய வேகத்தில் ஒரு நிமிடத்தில் அது பல மைல் தூரத்தை கடக்கின்ற அமைப்பு. எந்த இடத்தில் வான்வெளியில் பூமி பயணித்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் சூரிய கதிர்கள், பூமியினுடைய கிரக பிரதிபலிப்பு தன்மை, மற்ற கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை, ஆளுமை தன்மைகளை அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடம் சில நிலைகளில் விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கிறது. ஆகவே இந்த 1 நிமிட
இடைவெளியில் பிறந்தவங்களுக்கு கூட அந்த ஒரு நிமிடத்திற்குள்ளேயே பல கிலோமீட்டர் தூரம் பூமி பயணித்து விடுகின்ற அமைப்பு, அந்த ஒரு நிமிடத்திற்குள்ளேயே வானில் சுற்றுகின்ற அத்தனை கிரக நிலைமைகளும் வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை, வேறு மாதிரியான ஒரு அமைப்பை அப்படியே பரிணாமத்தின் அடிப்படையில் வேறு மாதிரியாக அமைப்பு அமைந்து விடுகிறதுனால இருவருடைய வாழ்க்கை அமைப்புகளும் ஒன்றாக இருப்பதில்லை. ஆனாலும் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கூடிய ஒரு கலை தான். இன்னும் இந்த இரட்டை பிறப்பு அமைப்புகளில் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கிறது. இன்னும் முழுமையாக இந்த அமைப்புகள் இல்லை. ஆனால் ஒரே நாளில் பிறக்கின்ற லக்னம் மாறியவர்களுக்கு நிலைமைகளை துல்லியமாக சொல்ல முடிகிறது. இரட்டை பிறப்பு என்று சொல்பவர்களுக்கு தான் இப்போது அவர்களுடைய தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியவில்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய ஜோதிட வளர்ச்சியில் அதையும் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.